அனைவருக்கும் வணக்கம். அம்மாவின் பொக்கிஷம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய கை மருந்து. இதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 200 கிராம், பூண்டு 200 கிராம், தேன் 2 கப்பு, எலுமிச்சப்பழம் 20. இஞ்சியை தோல் எடுத்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா அரையும். நம்ம இப்போ இதை எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ நாம் இதை வடிகட்டிக்கலாம். அடுத்து நம்ம பூண்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைஞ்சிருச்சு. நாம இப்ப இதை வடிகட்டிக்கலாம். சாறு எடுக்க வேண்டிய விஷயத்த எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம எல்லாமே சம அளவு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி சாறு 1 கப்பு, பூண்டு சாறு 1 கப்பு, எலுமிச்சை சாறு 1 கப்பு. இப்போ நம்ம மருந்து எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி சாறை ஊற்றிக்கலாம். அப்புறம் பூண்டு சாறு, அப்புறம் எலுமிச்சை சாறு. இப்போ இது 3 கப்பு இருக்கு. இது 2 கப்பா வத்துற வரைக்கும் நாம சிம்லயே வச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கணும். ஊத்துற சாரெல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது 2 கப் அளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டதுக்கு அப்புறம் தேன் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி சாறு 1 கப்பு, பூண்டு சாறு 1 கப்பு, எலுமிச்சப்பழம் 1 சாறு 1 கப்பு. ஸோ 3 கப்பை நம்ம 2 கப்பாக வத்த வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 கப்புக்கு நம்ம சமமான அளவு தேன் சேர்க்கணும். ஸோ 2 கப்பு தேனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒன்றோட ஒன்று நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேனும் இந்த சிரப்பும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா கலக்கியாச்சு. இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பிளாஸ்டிக் பாட்டிலில் எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாதான் நல்லது. நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம எப்படி சாப்பிடணும்னா, காலையில் 1 டேபிள் ஸ்பூன் வீதம் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். இதை குடித்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எல்லாம் சாப்பிட்லாம். இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் இதயத்தில் இருக்க இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் எல்லாமே கரைஞ்சிட்டே வரும். சுத்தமான ஈரம் படாத ஸ்பூன் போட்டு தான் எடுக்கணும். ஒரு தடவை எடுத்துட்டு வாயில் வச்சு குடிச்சிட்டு மறுபடியும் அதே ஸ்பூனில் இதில் போடக்கூடாது. அதே மாதிரி உள்ளே நம்ம கையெல்லாம் வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தால் தான் இது மருந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா உங்களுடைய இதயம் பலமாகவும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மருந்து வேணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இது பாரம்பரியத்தின் மறுமலர்ச்சி. மீட்டெடுப்போம்.